ஹாய் கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ அடல்சன் சீரிஸோடைய லாஸ்ட் 2 எபிசோட். போன வீடியோவில் நம்ம ஜிஎம்ங்கிற படம் பற்றி பார்த்துருப்போம். அவள் எதுக்கு அந்த கேட்டிங்கிற படம் கொலை பண்ணா, அந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன, இதை பற்றி பார்த்துருப்போம். இந்த லாஸ்ட் 2 எபிசோடில் அந்த பையன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். கடைசி இந்த பையனால் அந்த ஃபேமிலி வந்து ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, இதை மொத்தமாக பேஸ் பண்ணி தான் 2 எபிசோட் இருக்க போகுது. அதுலேயே 3rd எபிசோட் டெரிஃபிக்காக இருக்கும். அந்த ஜிஎம்ஐ நடிச்ச பையன் வேற ஒழுத்து இருப்பான். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ வாங்க அடலசனுங்கிற இந்த சீரிஸ்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் 3 ஸ்டார்டிங்கில் அந்த பையன் கொலை பண்ணியிருப்பாள். அந்த சம்பவம் நடந்து 7 மாதம் கழிச்சு பார்த்தா அந்த 7 மாதமும் அந்த போய் ஜெயிலில் தான் இருப்பான். இவனை மாதிரி மற்ற தப்பு பண்ண பசங்களாம் சேர்ந்து ஒரு டிடெக்ஷன் சென்டரில் இருப்பாங்க. இப்போ அந்த பையனை பார்க்கறதுக்காக ஒரு சைக்கிள் சேர்ந்துருப்பாங்க. இவங்க பேர் ப்ரானி அரிஸ்டன். இவங்க அந்த கேஸுக்காக இந்த படம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க காலை இடத்துல அங்கே போகிறப்ப ஒரு போலீஸர் விடுவார். மேடம், நீங்கள் ஒரு கிளைனை பார்த்துருக்கீங்களே, அந்த போய் போக போக கொஞ்சம் மாதம் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஃபுட்டேஜை பாருங்கள். நேற்று கூட ஒரு பையன் அடிச்சு சொல்கிறப்ப ஒரு ஃபுட்டேஜ் போட்டு வைப்பாங்க. பார்த்தா ஜேமி ப்ரூட்டில் மாதிரி இருப்பான். அவன் கூட ஒரு பையனை போட்டு புடம் தட்டிட்டு இருப்பானா. இதை பார்த்து இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போதைக்கு ஜேமி கூப்பிட்டு போய் தனியாக சொல்ல வச்சிருக்காங்க. இதோட 5வது வாட்டி இவங்க ஜேமி பக்கம் வந்துருக்காங்க. சரி சார், இங்கே சாக்லேட் காஃபி எங்கே இருக்குது, நான் அதை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு ஹாட் சாக்லேட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பையனுக்கு மேட்ச்ல பிடிக்கும் போல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஜேமி பார்க்க போவாங்களா. பார்த்தா ஜேமிக்கு உங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்லப்போனால் அவனுக்கு உங்களுக்கு பிடிக்கும் போல். மேடம் வந்துட்டீங்களா, எனக்கு எதாவது கொண்டு வந்தீங்களான்னு கேட்டால் ஹாட் சாக்லேட் கொண்டு வருவாளா. இதை பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல மேடம், எனக்கு பிடிச்சதை கொண்டு வந்திருக்கீங்களே, சூப்பர்னு சொல்லி அதை சாப்பிட ஆரம்பிப்பான். அப்படியே மெதுவாக செஷன் ஆரம்பிக்குது. இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கேள்வி கேட்க ஆரம்பிப்பா. என்ன ஜேமி, காஃபி எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னு கேட்டால் ஆமாம் வேற ஆள் இருக்குது, என் பாட்டி இதே மாதிரி தான், என்னை பத்திரமா பார்த்துக்கோங்க, அவங்க பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப ஓ உன்னோட பாட்டில் இருக்காங்களா, நீ அவங்கள பார்ப்பேன்னு கேட்டால் ஆமாம் இப்போ பார்த்ததே இல்லை, அது எங்கள் அப்பா சைடு பாட்டு இருக்காங்களே அவங்களும் அதிகமாக பார்ப்பேன், ஏன் கேட்குறீங்க கேட்டால் அதெல்லாம் ஒன்று கிடையாது, உன் பாட்டி தாத்தா கிட்ட நீ ஜாலியாக இருக்கினா உங்கள் அப்பா அம்மா கூட ஜாலியாக தானே இருப்ப, சொல்லு உங்கள் அப்பா இப்படிப்பட்டவர், உன்னை தான் பண்ணுவாருன்னு கேட்டால் சே அந்த மாதிரி ரொம்ப நல்ல மனுஷன், ஆனால் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார், காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போடான்னா நைட்டு 9 மணி ஆயிரும், நான் லேப்டாப் யூஸ் பண்ணி படுத்துங்கிடுவேன், இதே ரொட்டீன் சொல்கிறப்ப ஓ அப்படியா உங்கள் அம்மா இப்படிப்பட்டவங்க, உங்கள் அம்மா நான் பாப்பாலும் கேட்டால் எங்கள் அம்மா நல்லவங்க தான், பட் நான் உங்களை பெருசாக கண்டுக்க மாட்டேன், நான் பாட்டு ஸ்கூலுக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், லேப்டாப் யூஸ் பண்ண படுத்துங்கிடுவேன், இதே ரொட்டீனு, எதுக்கு திரும்ப திரும்ப கேட்குறீங்க கேட்டால் ஒன்றும் இல்லைப்பா, இந்த மஸ்குலின் ஒரு வார்த்தை இருக்குல்ல அதை பற்றி ஒன்று தெரியுமா, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்குறப்ப அவன் சொல்ல ஆரம்பிப்பான். ஆக்சுவலாக இந்த மஸ்குலின்ங்கிறது ஒரு ஆணுக்கு ஒரு சொல், ஒரு ஆம்பளை பையன் இந்த மாதிரி தான் இருக்கணும், ஆம்பளை பையன் எழக்கூடாது, பொண்ணுங்கள்ட்ட இந்த மாதிரி தான் பேசணும், அவன் தைரியமாக இருக்கணும், எப்படி பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில வரமுறைகள் இருக்கும்ல, இதை தான் மஸ்குலின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி இந்த பையனை கேட்குறப்ப என்னது மஸ்குலினா, நான் அதை பற்றி திங்க் பண்ணுறது கிடையாது, வேறு ஏதாவது கேளுங்க சொல்கிறப்ப சரி உங்கள் அப்பா இருக்கார்ல அவர் தான் உனக்கு அப்ரோப்ரியேட் அல்ட்டு, உங்கள் அப்பா பற்றி என்ன நினைக்கிற, உங்கள் அப்பா என்றைக்கு நடிச்சிருக்காரா, உங்களை கோப்பிட்டுருக்காரன் கேட்டால் சேச்சா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார், ஆனால் எப்போயாவது சில டைம் எங்கள் அப்பா எவ்வளோ கோப்பிடுவார், அந்த சமயத்தில் டாபிக் மாற்றி விட்ருவேன், சொல்லப்போனால் எங்கள் அப்பாவுக்கு என்னை அடிக்கிறது பிடிக்காது, ஏன்னா எங்கள் தாத்தா எங்கள் அப்பா கூட பொழந்து கட்டுவார், சின்னதாக தப்பு பண்ணால் கூட போதும் பெல்ட் எடுத்து பொழந்து கட்டிடுவார், அதனால் எங்கள் அப்பா என்னை அடிக்க மாட்டார், நல்லா பார்த்துக்குவாருன்னு சொல்கிறப்ப ஓ அந்த மாதிரியா, ஆனால் உங்கள் அப்பா நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாரு, கிட்டத்தட்ட கொலை பண்ண கூட்டத்துக்காக 7 மாதம் இங்கே உள்ள இருக்க, இதனால உங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு, நீ ஒரு பார்க்க ஆசைப்படலாம் கேட்குறப்ப ஆமாம் நான் பண்ண தப்பு தான், ஆமாம் நீங்கள் அப்பாவை பார்த்தீங்களா, எங்கள் அப்பாவோட பேசுனீங்களான்னு கேட்டால் இல்லை நான் இது வரைக்கும் நேரில் உங்கள் அப்பா பார்த்து கிடையாது, ஆனால் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பாரு என் பையன் தான் மாதிரி இருக்கான், உன்னோட என் பையன் குணமாயிட்டலாம் கேட்பாரு, நான் எதுவுமே சொல்லாமல் இந்த ஃபோன் கட் பண்ணிடுவேன், இப்படி தான் உங்கள் அப்பாவோட பேசுன்னு சொல்கிறப்ப இது பார்த்து எனக்கு கோவம் வருது, என்னது எங்கள் அப்பாட்ட சொல்ல மாட்டீங்களா, ஏன் சொல்ல மாட்டீங்க, நான் இங்கே நல்லா இருக்கேன் சேஃபாக சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்லலைன்னு கேட்டால் நீங்கள் நல்லா இருக்க, நீ தான் போப்போ கோமாயிட்டிருக்கே, நேற்று கூட பாரு ஒரு பயணப்படம் அடிச்சிருக்க, ஏன் அடிச்சுன்னு கேட்டால் ஆமாம் நான் அப்படி அடிப்பேன், இங்கே இருக்கிற பசங்களும் நல்லாவா இருக்காங்க மோசமாக இருக்கீங்க, ஒவ்வொருத்தனும் அவ்வளோ கேவலமாக இருக்கான், இங்கே இருந்து நான் அவ்வளோதான் நான் கண்டிப்பாக செத்தே போயிடுவேன், இது சீர்திருத்த பள்ளி கிடையாது, இது மோசமான பள்ளி, நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்கிறப்ப வழி கிடையாது, உன் மேலே கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, கேஸ் முடிஞ்சுன்னா நீ ஜெயிலுக்கு போயிடுவேன், உனக்கும் தனியாக செல் இருக்கும், நீ பாடம் அங்கே இருக்கலாம், இதை வாய்ப்புன்னு சொல்கிறப்ப அவனுக்கு கோந்தா வருது, இங்கே பாரு இதெல்லாம் எங்கட பேசிட்டு இருக்காத, சொல்லப்போ உன்னால் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது, எனக்கு பிடிச்சதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கத்தி பேசிட்டு இருப்பானா, இதை பார்த்தா சைக்கடிச்சாக பயந்து போயிடுவாங்க. ஆரம்பத்தில் இந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருந்தான், அமைதியாக பேசிக்கிட்டு சாஃப்டாக இருந்தான், பட் போக போக எக்ஸ்ட்ரூமுக்கு போயிட்டான், நம்ம கேள்வி கேட்க நம்மளை இதுக்கு ஆரம்பிச்சிட்டான், இவ பார்த்தா கத்தி பேசிட்டு இருக்கால இதை பார்த்து பயந்து போயிருப்பாங்க, அவனை அவங்கள பார்த்து சாரி மேடம் ஏதோ கோவத்தை கத்திட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தனிப்பே புலம்பிட்டு இருப்பானா, என் சவுண்டு கேட்ட போலீஸ் அங்கே வந்து மேடம் என்னாச்சு ஏதோ பிரச்சனை கேட்டால் ஒன்றும் இல்லை சார் சின்ன ஒரு பிரேக் வேணும், நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறப்ப அவன் திரும்ப கேட்டு பார்ப்பான், மேடம் போகிறதும் போகிறீங்க வர்றப்ப எனக்கு இன்னொரு காஃபி தேவைப்படுது கொண்டு வரீங்களான்னு கேட்டால் இவள் சார் அங்கே கிளம்பி போவா, பார்த்தா வெளியே போய் பாத்திரத்தில் இருப்பா, ஏன்னா அந்த பையன் இந்த மாதிரி பேசணும்னு நினச்சி கூட பார்த்தது இல்லை,
சரி நம்ம மனசு கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கும். நம்ம வீக்காக இருக்கிறனால தான் அந்த பைபிள் எதிர்த்து பேசுது. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம கேள்வி விட தான் வெப்படான்னு சொல்லி சிசிடிவிக்கான பாட்டே இருப்பா. பார்த்தா போய் காம் ஆனதுக்கப்புறம் விஷயத்தை உள்ள போவா. இங்கே பாரு தம்பி, என்னை மறட்டினா மட்டும் எதுவும் பண்ண முடியாது. சரி திரும்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன். நான் கேட்குற கேள்வி வச்சு தான் தலையெழுத்தாக இருக்குது. உங்கள் அப்பா டெய்லி வேலைக்கு போவார்ல, அங்கெல்லாம் உங்கள் அப்பா எப்படி இருப்பார்? உங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேட்டால் ஆமாம் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இதே கேட்குறேன்னு கேட்டால் இல்லைப்பா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உங்கள் அப்பாவுக்குன்னு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? பொண்ணுங்க ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு கேட்டால் எனது பொண்ணு ஃப்ரெண்டா? சேச்சா அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா மட்டும் தான் பிடிக்கும். ஆமாம் எதுக்கு தேவையில்ல உங்கள் அப்பா பற்றி கேட்குறீங்க? இந்த கேஸ் நான் தான் இன்வால்வ் ஆயிருக்கேன். என்னை பற்றி கேளுங்கன்னு சொன்னால் ஆமாப்பா அப்படி மெதுவாக வர முடியும். சரி இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உனக்கு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்குமான்னு கேட்டால் சேச்சா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக கிடையாது. பட் அந்த பொண்ணுங்க இருக்காங்களே ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. எனக்கு பொண்ணுங்களை பிடிக்குன்னு சொல்கிறப்ப ஓ உனக்கு பொண்ணுங்களை பிடிக்குமா? பொண்ணுகிட்ட அட்ராக்டாகவே கேட்குறப்ப இதுதானே கேள்வியாக இருக்குது. நான் என்ன கேயா? எனக்கு தாராளமாக பொண்ணுங்களை பிடிக்கும். ஆனால் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்கிறப்ப சரி ஒரு கற்பனை வச்சுக்கோ, உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? அவளை எங்கே கூட்டு போவான்னு கேட்டால் வேற எங்கே, சினிமாவுக்கு தான். ஜாலியாக ஒரு படத்துக்கு போவோம். அதுலேயும் முக்கியமாக ஏரேட்டர் படத்துக்கு. அந்த பேய் படங்களாக இருக்கும்ல ரொம்ப சூப்பராக இருக்கும். 18 வயசு ஆகலாம் பரவாயில்ல, டிக்கெட் சேர்க்குற ஏமாற்றி ஈஸியாக உள்ள போயிடுவேன். ஜாலியாக படம் பார்ப்பேன்னு சொல்கிறப்ப ஓ படம் மட்டும் தான் பார்ப்பியா? படம் பார்த்து முடிச்சுட்டு ஸ்டடி வீட்டுக்கு போயிருவியா? இல்லை வேற எங்கேயாவது போவேன்னு கேட்டால் சேச்சா வீட்டுக்குள்ள போக மாட்டேன். மெதுவாக அந்த பொண்ணை கூட்டு வெளியே போவேன். அந்த பொண்ணு பேச ஆரம்பிப்பேன். சரி நான் பிடிச்சதை பண்ணுன்னு சொல்கிறப்ப பிடிச்சதை பண்ணுவியா? அப்படி என்ன பண்ணுவேன்னு கேட்டால் வேற என்ன, அந்த பொண்ணுங்களோட பாடி பார்ட்ஸ் இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்ணுங்க செஸ்ட்டு அப்புறம் பின்னாடி இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் டச் பண்ணி பார்ப்பேன்னு சொல்கிறப்ப ஓ இதெல்லாம் பண்ணுவியா? பட் நீ 13 வயசு பையன் தானே, இதெல்லாம் பண்ணுவேன்னு கேட்டால் இதில் என்ன இருக்குது? நான் ஆடியோ பண்ணியிருக்கேன். என் கிளாஸ் மொத்தம் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்களை நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். அதில் ஒரு பொண்ணுக்கு பக்கத்தில் போய் அவள் பிரஷ்டில் தொட்டு பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறப்ப இது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆள் பார்க்கறத பொடி பையன் மாதிரி இருக்கான். இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா தெரிஞ்சு தொடர்ந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க. சரி டாப்லஸாக பார்த்துருக்கியா? ஒரு பொண்ணை ஃபுல்லாக பார்த்துருக்கேன்னு கேட்டால் ஆமாம் பார்த்துருக்கேன். ஒரு நாள் எங்கள் ஸ்கூலில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ பரவ வச்சு அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக நேக்கடாக இருந்துச்சு. அதை நாங்கள் பார்த்தோன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு யார் கேட்டுன்னு கேட்குறப்ப அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க அப்பா பற்றி கேட்குற மாதிரி கேட்க ஆரம்பிச்சு இப்போ இங்கே வந்துருச்சுல, இவனு ஏரியா அவன் உண்மையை சொல்லிட்டு இருக்கான். இதை பற்றி அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். வேறு வழியில் அவன் தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பான். ஆமாம் அது கேட்டி தான். அவன் ஃபோட்டோ நான் பார்த்தேன்னு கேட்டால் அது எவ்வளோ கிடச்சிச்சு. எப்படி இந்த ஃபோட்டோ பார்த்தேன்னு கேட்டால் நான் அவனும் பார்க்கல. ஸ்கூல் ஃபுல்லாக லீக் ஆச்சு. ஆக்சுவலி இந்த கேட்டிக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். அவனுக்கு தான் ப்ரைவேட்டாக அனுப்புனான். பட் அந்த ஃபோட்டோ லீக் ஆகி எல்லாரும் நாங்கள் பார்த்துட்டோம். அப்படி தான் நானும் பார்த்து சொல்கிறப்ப ஓ கேட்டி எப்படி இருந்தா? கேட்டி அழகப்பெல்லாம் கேட்டால் சேச்சா அவள் அழகாக இருக்க மாட்டா. எனக்கு கேட்டியை பிடிக்காது. சொல்லப்போனால் டைப்பே கிடையாது. அவளுக்கு செஸ்ட்டு ஃப்ளாட்டாக இருக்கும். பிரஸ்ட் ஒன்று கிடையவே கிடையாது. அவனுக்கு பிடிக்காது. கேட்டி நான் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறப்ப சரி அதெல்லாம் இருக்கட்டும். உனக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதில் அப்போ பண்ணி போஸ்ட்லாம் போட்டிருக்கல, அந்த போஸ்ட்டு கீழே கேட்டி கமெண்ட் பண்ணியிருக்கா. ஆனால் அந்த கமெண்ட் எல்லாமே இமோஜிஸ் இருக்குது. உண்மையாக நீ அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டா? எதுக்கு உனக்கு கமெண்ட் வேணான்னு கேட்டால் சேச்சா அந்த மாதிரி கிடையாது. அவள் என்ன வெறுப்பேற்றுவா, எனக்கு கலாய்ப்பா. அதுக்காக அந்த கமெண்ட்லாம் போட்டுன்னு சொல்கிறப்ப என்னது கடுப்பேற்றுவாளா? பட் அந்த கமெண்ட்லாம் பார்த்து அந்த மாதிரி தெரியலையே. எங்கே இதை பற்றி சொல்லு, இது எதாவது கத்திரிக்காய் மாதிரி இருக்கே, இதுக்கு மீனிங் என்ன கேட்டால் அதுவா என் ப்ரைவேட் பாட் இருக்குல்ல அது சின்னதாக்குன்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி பீன் சிம்பிளாக போடுவாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓ இந்த மாதிரிலாம் பொண்ணு ட்ரை பண்ணுவாங்களா? ஆமாம் இங்கே தான் கமெண்ட் இருக்கே 80-20ன்னு போட்டிருக்கா. இதுக்கு அத்தனை கேட்டால் அதுவா 80% பொண்ணுங்களுக்கு 20% ஆண்கள் பிடிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீல வெத்து வேட்டு ஒன்றுத்துக்கு உருப்பட மாட்டேன்னு அர்த்தம். அவன் அந்த மாதிரி தான் போட்டுக்கான்னு சொல்கிறப்ப இதுக்கிட்ட அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் நீ என்ன நினைக்கிற? உனக்கு சில பொண்ணுங்களை பிடிச்சிருக்கல, அது மாதிரி மற்ற பொண்ணுங்களை ஒன்று பிடிக்குமா? உனக்கு பார்ப்பாங்களா கேட்டால் சேச்சா அவங்க எதுக்கு பார்க்க போகிறாங்க? ஏன்னா நான் பார்க்க கேவலமாக இருக்கேன், நான் அக்லியாக இருக்கேன். எந்த பொண்ணுக்கு நான் பிடிக்காதுன்னு சொல்கிறப்ப அதில் நீ சொல்கிற கண்டிப்பாக மற்ற பொண்ணுங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குல்ல. நீ எதை பொண்ணை பார்த்துருக்கேன்னு கேட்டால் அவனுக்கு கோவம் வருது. சடனாக இருந்துச்சு கத்த ஆரம்பிப்பான். மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் வாயிலேருந்து வார்த்தை பிடிக்கிட்டு இருக்கீங்க, இது ஒரு ட்ராப் மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணிட்டு வச்சு கத்த ஆரம்பிப்பானா? கரெக்டாக வெளிக்கிற போலீஸ் வந்து டே தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க மறுபடியும் அமைதி உட்காருன்னு சொல்கிறப்ப இவன் சைக்கிள் சேர்த்து ஆரம்பிப்பான். ஆமாம் என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் இங்கே பார்த்து உனக்கு திட்டின உடனே அங்கே வெளியே வந்துட்டு இருக்கானே, என்ன சிக்னல் கொடுத்துட்டிருக்கா? சொல்லுடி என்கிட்ட இருந்தால் வார்த்தை பிடுங்குறான்னு கேட்டால் ஆமாம் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பாரு என் ஒரு அளவு காப்பாற்ற முடியும். மறுபடியும் அமைதி உட்காருன்னு சொல்கிறப்ப அவனுக்கு என்ன தெரில, வேறு வழியாக அமைதி உட்காந்துட்டு இருக்கான். இந்த சீசனோட ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த பையனை பார்த்துருப்போம். போலீஸை பார்த்து பயந்து போய் உச்சா போயிருப்பான். பட் இப்போ பார்த்து 7 மாதம் உள்ளே இருந்ததில் ஆளே மாறி போயிட்டான். தான் இப்போ ஒரு ஜெயிலுக்கும் கூட தெரியாமல் போலீஸை பார்த்து கத்திட்டு இருக்கான். இவங்களுக்கு காமாக்கி அந்த பையனை பேச ஆரம்பிப்பாங்க. சரி ஜேமி உனக்கு கேட்டி பிடிக்காம இருந்துச்சுல, அப்புறம் எதுக்கு கேட்டியை ஃபாலோ பண்ண? அன்றைக்கி நைட்டு நீ தான் அந்த பொண்ணை பார்த்துருக்க, அப்புறம் அந்த பொண்ணு கத்தியில் ஊற்றிருக்க. சொல்லு அந்த பொண்ணு என்ன பேச போனேன்? அந்த பொண்ணு என்ன பண்ண கேட்குறப்ப அப்போ சொல்ல ஆரம்பிப்பான்.
நான் ஸ்டார்டிங்கில் போய் சொன்னேன். எனக்கு கேட்டி ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் கேட்டு எனக்கு அழகாலாம் தெரில. ஆனால் போகும்போது என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ரொம்ப அக்லியாக இருக்கேன். மற்ற பொண்ணுங்க யாருக்கும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படின்னு இருக்க ஒரே ஆப்ஷன் என்ன, கேட்டிக்கிட்ட பழகுனா கேட்டிக்கு எனக்கு பிடிக்கும். அவளோட ப்ரொஃபஷனல்னு சொல்லிட்டு அவளை பழக ஆரம்பித்தேன். ஆனால் அவள் பார்த்த தப்பான பொண்ணு. என்னை வம்புழுப்பா, என்னை பார்த்து தப்பு தப்பா புள்ளி பண்ணிகிட்டு இருப்பா. அதை பார்த்து எனக்கு கோவம் வந்துச்சு. அந்த சமயத்தில் தான் பர்சனல் ஃபோட்டோ ஸ்கூல் ஃபுல் லீக் ஆச்சு. எல்லா பசங்களுமே அந்த பொண்ணு நேக்கடா பார்த்தாங்க. என்னோட ரொம்ப சோகமாக இருந்தா. ஸோ அவளை பார்த்து பேசலாம் தான் நைட்டு அங்கே போனேன். ஆனால் எனக்கு அவங்கள கோவம் வந்துச்சு. இன்கேஸ் எதாவது பேசினா வச்சுக்கேன் கத்திட்டு குத்தலாம் பார்த்தேன். சொல்லப்போ நடிச்சிருந்தா என்னென்ன பண்ணியிருக்கலாம். ஆனால் நைட் தனியாக இருந்தா அவளை கூட்டு போய் தொடக்கூட தொட்டிருக்கலாம். பட் நான் அதை பண்ணல. அவட்ட ஆறுதலாக பேசலாம் தான் பார்த்தேன். ஆனால் அவள் தான் விருப்பத்தினா, டேய் நீங்கடா பண்ணிட்டு இருக்க சுண்டக்கா பையில இங்கேருந்து போடன்னு சொன்னால் கோவமாடனா கத்தியத்தில் குத்துனேன். 7 இடத்துல கொட்டுமை குத்தி சாவடித்தேன். பட் அப்போ தான் எனக்கே புரிஞ்சு அவளை கொண்டுமே சொல்லி அவரை பயந்து வீடு கொடுத்துட்டேன். இதான் நான் பண்ணேன்னு சொல்கிறப்ப இது கேட்டு அவளுக்கு கழுவி விட்டுருச்சு. சரி அந்த பொண்ணை கொன்னில, கொன்னது நியாயமானு கேட்டால் ஆமாம் கொன்னது நியாயம் தான். அவ்வளோ தப்பான பொண்ணு. அவளை சாகணும்னு சொல்கிறப்ப இங்கே பாரு, அவள் தப்பான பொண்ணா சரியான பொண்ணா அதெல்லாம் தேவை கிடையாது. ஆனால் யாருக்குமே யாரையும் கொள்றதுக்கான உரிமை கிடையாது. சரி அவ்வளோ செஷன் முடிஞ்சிச்சு. நான் எங்கேயும் போகிறேன்னு சொல்கிறப்ப என்னது அவ்வளோதான் முடிஞ்சா. சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இன்கேஸ் நான் உங்கள் பாய்ஃப்ரெண்ட் வச்சுக்கோ, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் பார்க்க அழகாக இருக்கான்னு கேட்டால் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பா. இதை பார்த்து உனக்கு கோவம் வருது. ஏன்டி ரெண்டு பேர் இவன் நினைப்பா என்னோட பிடிக்காம போயிருமா, சொல்லுடி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுன்னு கத்துறப்ப இதை பார்த்து போலீஸ்க்கு வருது. தம்பி நீ ஓவரா போயிட்டுருக்க, எங்களோட வாடான்னு சொல்கிறப்ப இவன் திட்டிகிட்டு இருப்பான். இங்கே பாரு நீ வெளியே போய் எங்கள் அப்பாட்ட பேசுகிற, எங்கள் அப்பா என்னை பற்றி எதாவது கேட்டார்னா உங்கள் அப்பா நல்லா தான் இருக்கான் சூப்பராக இருக்குன்னு சொல்கிற, இன்னொன்று கொண்டு போடுன்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கே போயிட்டு இருப்பான். இதை பார்த்து சைக்கடிச்சு அள்ளு விட்டுரும். சொல்லப்போனால் இவ்வளோ நேரம் அவள் பயத்தில் இருந்திருப்பா. எங்கே இந்த பைப்பில் அந்த பொண்ணை போடாமல் நம்ம தான் பண்ணிடுமோ, நம்ம அடிச்சிடணும் பயத்தில் இருந்திருப்பா. இப்போ அந்த பையன் போனதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்குது. மனசார மூச்சு விட்டு அமைதியாக வந்துருப்பா. இதுலேயே அந்த பையனோட கேட்ட தெரிஞ்சுக்கலாம். சீரியஸோட ஆரம்பத்தில் அந்த பையனை வச்சுருப்பாங்க. டாக்டர் சாம்பலுக்கு ஊசி ஊற்றும் கூட டாக்டர் குத்தாதீங்க எனக்கு ஊசினா பையன் சொல்லியிருப்பான். ஆனால் அந்த பையனை கத்தி எடுத்து ஒரு பொண்ணை குத்திருக்கான். அது வெளியே பார்க்க அப்புறாணி மாதிரியும் ஆனால் உள்ள ஒரு குடனாக வந்திருக்கான். இதை பார்த்து டாக்டர் மறந்து போயிருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் தெரிய முடியுது. எபிசோடு 4 ஸ்டார்டிங்கில் அந்த போய் கொலை பண்ணால அந்த சம்பவம் நடந்து 13 மாதம் கழிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இப்போ அந்த பையன் ஜெயிலில் தான் இருக்கான். பார்த்து இந்த பக்கம் தப்பா கொஞ்சம் அமைதியாயிட்டாரு. அவ்வளோதான் நம்ம பையன் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் காலப்பட ஜெயிலில் தான் இருக்க போகிறான். நம்ம ஃபேமிலி பார்த்தாலும் சொல்லிட்டு இவர் வீட்டுக்குள்ளே போவார். பார்த்து இன்றைக்கி தான் அந்த அப்போட பர்த்டே. அதனால் அந்த மனசு கொஞ்சம் ஜாலியாக இருப்பார். அவர் பொண்ணுட்டு பக்கத்தில் போய் கொஞ்சம் நெருங்கி பழகிட்டு இருப்பார். அவங்களும் ஹஸ்பண்டை பார்த்து எங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், படத்துக்கு போகிறோம் மாலுக்கு போகிறோம் இல்லை ரெடி ஆகுன்னு சொல்கிறப்ப அவருடைய தான் பார்ப்பாரு. பார்த்தா ஒரு பர்த்டேக்காக சில போஸ்ட்டில் வந்திருக்கும். இவங்க ஃப்ரெண்ட்ஸை சில பேர் லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. இவர் ஒவ்வொரு லெட்டராக பார்க்குறப்ப பார்த்தா ஜெயிலேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. இவன் பையன் தான் அவங்க அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கான். என்னென்னு திறந்து பார்த்தா அது ஒரு டிராயிங்கு. இவங்க அப்பையே வரைஞ்சி ஹாப்பி பர்த்டே அனுப்பியிருப்பான். இதை பார்த்தோட எங்கள் அப்பா ஒரு மாதிரி எழுந்திருக்கும். அவங்க அம்மா அதை பார்த்து பரவாயில்ல பையனுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு அழகாக வரைஞ்சிருக்கான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அப்பா ரொம்ப மிஸ்லாக இருக்குது. என்னதான் ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாக இருந்தால் கூட நம்ம பையன் இல்லை, அவன் ஏன் இந்த மாதிரி படம் நினச்சி ஒரு கோவம் இருக்குமா. கரெக்டாக பார்த்துக்கு அந்த அக்கா ஓடி வந்து அப்பா சீக்கிரம் ஓடி வைப்பா ஓ வண்டி வந்து பாருன்னு சொல்கிறப்ப அவர் வேலை முடிந்து பார்ப்பாரு. பார்த்தா எவனா ஒருத்தர் ஸ்ப்ரே பெயினில் நாட்ஸை கிரிக்க வச்சிருக்கான். ஆக்சுவலி நாட்ஸ்னா ரேபிஷ்னு அர்த்தம். அந்த பையன் கொலை பண்ண கேஸ்க்காக ஜெயிலில் இருக்கான். ஆனால் ரேபிஷ்னு எவனத்தை கிரிக்க வச்சிருப்பானா. இதை பார்த்து அந்த அப்பா கோந்து வருது. ஏன்னா இவ்வளோ டெலிவரி ஏஜென்ட்டு ஒவ்வொரு கடையாக போகணும். அப்போ அந்த வண்டியை பார்த்து ரொம்ப கேவலமாக இருக்கும். இதை அடிச்சானுன்னு சொல்லிட்டு வேகம் உள்ள போவார். சோப் வாட்டரில் எட்டு வந்து கழுவி பார்ப்பாரு. பட் பார்த்து பெயிண்டே போகாது. பக்கத்து இருக்காங்கள பார்த்து மேடம் இங்கே யாராவது பார்த்தீங்களா, யாராவது ஸ்ப்ரே பண்ணி அடிச்சாலும் கேட்டால் யாரும் பார்க்கலன்னு சொல்லுவாங்க. இவர் கடுப்பாகி அப்படின்னு கழுவி வெளியே இருக்க உள்ளே போடின்னு சொல்லிட்டு பக்கத்து இருக்காலும் திட்டிட்டு இருப்பாங்க. கரெக்டாக 2 பசங்க போவாங்க. என்ன சார் பெயிண்டிங் எப்படி இருக்குது, நான்ஸ் திட்டிட்டு போகிறப்ப அந்த அப்பா கோந்து வருது. ஏன்டா பொடி பசங்களா நீங்கள் அதை பண்ணதா, மாவனே என் கையில் மட்டும் கொண்டே போட்டோம்டா மருந்து எங்கேருந்து போன சொல்லி திட்டிட்டு இருப்பாரு. என்னதான் போட்டு தேதிக்கலாம் பார்த்தா கூட அந்த பெயிண்ட் போகிற மாதிரி தெரில. ஒய்ஃபு பக்கத்தில் வந்து ஏன் கஷ்டப்படுறீங்க, இன்றைக்கி உங்கள் பர்த்டே, இன்றைக்கி போய் நீங்கள் கோப்பலாமா வாங்க நம்ம வெளியே போகணும்னு சொன்னால் எப்படி வெளியே போகிறது, இந்த கரும்பத்தோட அதை பார்த்தாங்க நம்ம தப்பாக நினைப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு அடிச்சாகணும், சரி சீக்கிரம் கிளம்புங்க நம்ம பெயிண்ட் அடிக்க போவோம்னு சொல்லி பெயிண்ட் அடிக்க போகிறதா இருப்பாங்க. அப்போ தான் நம்ம அந்த பொண்ணு பேச ஆரம்பிப்பாங்க. பார்த்தா அந்த பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணிகிட்டு இருக்கா. அது ஒரு மெச்சூரான லவ் மாதிரி தான் இருக்குது. அந்த பையனை உயிர் வச்சிருக்கா. அந்த பையன் நல்ல பையன் சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்களும் ஹாப்பியாக தான் இருக்குது. இப்போதைக்கு மொத்த ஃபேமிலியுமே ஒரு கடைக்கு போகிறதா இருப்பாங்க. பார்த்தா அந்த அப்பா ட்ரெஸ்ஸில் இருப்பார். அந்த பொண்ணு தான் கூலாக்குற மாதிரி, ஆமாப்பா உனக்கு அம்மா கல்யாணம் கிட்ட 20 வருஷம் மேலே ஆயிடுச்சுல, நீ எப்போ அம்மா பார்த்த எப்படி லவ் பண்ணி கேட்குறப்ப அந்த அப்பா கூலாயிருவார். நாங்கள் எப்படி காலேஜில் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டோம், 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பித்தோம், உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, அதுக்கு எப்படி டான்ஸ் ஆடணும், இதை பற்றி பேசிக்கிட்டு அவன் மனக்கடலில் போன மாதிரி இருக்குது. அந்த அப்பாவுமே ரொம்ப ஹாப்பியாகிடுவார். எப்படி ஒரு வழியாக கடைசி அவங்க போன கடை வந்துடுது. அந்த அப்பா அவங்க பசங்களை விட்டுட்டு ஒரு பையனை பார்க்க போவார். தம்பி என் வண்டியில் எவ்வளோ கிரிக்கி வச்சிருக்கேன், அந்த பெயிண்ட் ரிமூவ் பண்ணி ஆகணும், இதுக்கு எவ்வளோ ஆகுன்னு கேட்டால் சார் கொஞ்சம் கஷ்டம் தான், வேணும்னா ஃபுல்லாகவே பெயிண்ட் ரிமூவ் பண்ணி திரும்ப பெயிண்ட் அடிக்கலாம், இதை பண்ண முடியும்னு சொல்கிறப்ப எனக்கு திரும்ப பெயிண்ட் அடிக்கணும்
வேணுமா, அதுக்கெல்லாம் காசு அதிகமாகும், அதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் வேணும், அது மட்டும் எடுத்தான்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு எடுத்து தர போகிறான். அப்போ அந்த பையன் அந்த அப்பா நல்லா பார்க்குறான். சார் இப்போ தான் ஞாபகம் வருது, நீங்கள் ஜிஎமோட அப்பா தானே சார், நானும் உங்கள் பக்கம் தான் சார், எனக்கு தெரிஞ்ச ஜிஎம் ஒரு நல்ல பையன் தான், அந்த பொண்ணு இருக்கால அவள் தான் மோசமான பொண்ணு, அவள் ஃபோட்டோ நானே பார்த்துருக்கேன், நேக்கட அந்த ஃபோட்டோலாம் வந்திருக்கு, அந்த பொண்ணு கொலை பண்ண தப்பே கிடையாது, கரெக்டு தான், ஒரு நல்ல லாயர் மட்டும் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் பையன் ரிலீஸ் ஆகான்னு சொல்கிறப்ப அந்த அப்பா கோவந்து வருது. ஏன்னா அவர் இந்த பிரச்சனை மறந்துட்டு பர்த்டே அன்றைக்கி ஹாப்பியாக பார்ப்பாரு. இவன் திரும்ப திரும்ப பேசுகிறப்ப இங்கே பாருப்பா எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, பெயிண்டை மட்டும் தான் சொல்கிறப்ப அந்த மாதிரி பெயிண்ட் எடுத்துருவான். இவர் கோமா ஃபேமிலியை கூப்பிட்டு அங்கேருந்து படம் பார்ப்பாரு. பார்த்தா தூரத்தில் 2 பசங்க இருக்க மாதிரி இருக்குது, வேறு யாரும் கிடையாது, கலர் ஸ்ப்ரே பண்ணி அடிச்சாங்களே அந்த பசங்க தான். அவங்கள பார்த்தோன்னே கொலகாண்டாயிரும். ஏன்டா பொடி பசங்களா நீ தான் பண்ணது செத்திங்களான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போவார். ஒரு பாயினை போட்டு பிடிச்சி பிறந்த கட்டிடுவார். கழுத்து பிடிச்சி நெரிச்சு இங்கே பாரு, இதுக்கப்புறம் என் ஃபேமிலி கிட்ட வரதோ இந்த மாதிரி பண்ணுற வச்சக்கூடாது, இதுக்கப்புறம் நான் பார்த்தேன்னா பாத்திரத்திலே கொண்டுருவேன், மருந்து இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு சைக்கிள் விட்டு எழுந்துருவார். இதை பார்த்து அவங்க ஒய்ஃபுக்குள்ள ஒன்று புரியாமல் இருக்குது. எங்க உங்களுக்கு என்னதாச்சு, ஏன் இவ்வளோ கோப்பரையும் கேட்டால் அந்த மாதிரி செம்ம கோத்தில் இருப்பார். என்னை தொடர்ந்து அவங்க பையனை பற்றி பேசிட்டு இருக்காங்களே, கோமன் அவர் அந்த பெயிண்ட் டப்பா வாங்கியிருப்பார்ல அதை மொத்தம் எடுத்து வண்டியில் ஊற்றி விட்டுருவாரு. அந்த எழுத்து கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் தரலையும் பெயிண்ட் செஞ்சுருக்கோம், சீக்கிரம் வண்டியில் இருங்க நம்ம இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப இது பார்த்து கடக்கான கோவம் வருது. யோ என்ன நீ படிக்கணும் போயிட்டுருக்க பாரு, தரஃபுல்லாக பெயிண்டாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணு சொன்னால் இங்கே பாரு க்ளீன் பண்ண முடியாது, வேணா காசு தரேன் வாங்கிட்டு போன்னு சொன்னால் என்னது காசா, யோ அதெல்லாம் முடியாது, க்ளீன் பண்ணிட்டு போன்னு சொன்னால் இந்த அப்பா கொலாண்டாயிரும், டே மொட்டை காசு கொடுத்தா மருந்து வாங்கிட்டு போயிரு, இல்லை உடனே கொண்டுருவேன், மருந்து உள்ளே போடான்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரை திட்டுவார். செம கோவமாக கார் எடுத்துட்டு எங்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. ஹஸ்பண்ட் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. பையனை பற்றி தொடர்ந்து பேச பேச ரொம்ப கோவமாயிட்டாரு. நம்ம தான் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக இருப்பாங்க. ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக ஜெயிலேருந்து ஃபோன் வருது. இந்த அப்பா கால் அட்டன் பண்ணுறப்ப பார்த்தா அவங்க பையன் தான் பேசுவான். அப்பா நான் தான் ஜேமி பேசுகிறேன், ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறப்ப அந்த அப்பா ஹாப்பியாக இருக்குது. டே ஜேமி எப்படி இருக்க, அங்கெல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டால் இல்லைப்பா எல்லாம் மோசமாக இருக்குது, அவ்வளோதான் என் லைஃபே முடிஞ்சு என்னை மன்னிச்சிருங்கப்பா, நானே நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜிட்டு உண்மை சொல்ல போகிறேன், நான் பண்ண தப்புக்கு நான் தான் பழி எடுத்துக்கணும், என்னை மன்னிச்சிருப்பா உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டேன், அது போய் இதுக்கப்புறம் பார்க்க முடியுமா தெரில, என்னை மன்னிச்சிருப்பான்னு சொல்கிறப்ப அந்த அப்பாவில் தாங்க முடியல. தேம்பி அழுதுட்டு இருக்கிறப்ப அவன் பேச ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. அம்மா நீ இங்கே தான் இருக்கியா, நான் அப்பா மட்டும் இருக்கான்னு நினச்சின்னு சொல்கிறப்ப இல்லைப்பா நானும் இங்கே தான் இருக்கேன், உங்கள் அக்காவும் இங்கே தான் இருக்கா, அக்கா கிட்ட பேசுகிறேன்னு கேட்டால் அந்த பையனால் பேச முடியல. இல்லைம்மா என்னால் யார்கிட்டையும் பேச முடியல, என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ண கூட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த பையன் ஃபோன் அவுட் போயிடுவான். இதை பார்த்து அந்த அப்பா மனசால் உடஞ்சி போயிடுவார். வேகமாக கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் மாடி போயிடுவார். இந்த அம்மா அவங்க பொண்ணை பார்த்து சரிம்மா நீ ரூமில் உட்காந்துரு நான் அப்பா பார்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் மாடி போவாங்க. போகிறப்பெல்லாம் இந்த அம்மாவை அழுகி தாங்க முடியல. அழுகி அடக்கிட்டு சரி அமைதியாக இருக்கணும், நம்ம போய் சமாதானப்படுத்தா தான் ஹஸ்பண்ட் அமைதியாவார், நம்ம தான் பேசியானு சொல்லிட்டு மெதுவும் மேலே போவாங்க. ஏங்க என்னாச்சு டென்ஷன் ஆகிட்டிங்களா, சரி ஒன்றும் கவலைப்பட வேணாம், நம்ம படத்துக்குலாம் போவேணா, இன்றைக்கி வீட்டிலே இங்கே இருக்கலாம்னு சொல்கிறப்ப சேச்சே அது இதுக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் ஹாப்பியான நாள், நம்ம இது சந்தோஷமாக இருக்கணும், படத்துக்கு கிளம்பு சொல்கிறப்ப அந்த அம்மாவுக்கு மனசே இல்லை. பக்கத்தில் உட்காந்து எல்லாப்படியும் அவங்க இதுக்கெலாம் வைப்பாங்க. ஏங்க கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் இப்போ ஏமாந்ததாக இருக்குது, நான் தான் பையனை ஒழுங்கு வளர்க்காம விட்டேன், அவன் எப்போல்லாம் வீட்டுக்கு வரணும் அவனை கண்டுக்காம விட்டேன், அவன் ரூம்குள்ளே போய் கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருப்பான், அதை நான் தான் பார்த்துருக்கணும், என்னை முடிச்சிருக்கேன்னு சொன்னால் சேச்சே இல்லை தான் பொண்ணு இருக்குது, இந்த காலத்து பசங்களாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்க போட்டு ரூமில் தனியாக போய் பான் மூவி பார்ப்பாங்க, நம்மளால் கேள்வி கேட்க முடியாது. சொல்லப்போட சின்ன வயசில் எங்கள் அப்பா நடிப்பார், சின்ன தப்பு பண்ணால் கூட போதும் பெல் எடுத்து பிறந்து கட்டுவார், நான்லாம் பண்ணக்கூடாது என் பையன் அனுபவம் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் தவற விட்டுட்டேன், நான் எப்பவுமே காலைல 6 மணிக்கு வேலைக்கு போனால் நான் 9 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், எப்போ வந்தாலுமே அந்த ரூமில் தான் இருப்பான், நான் தான் அவங்ககிட்ட மனசு விட்டு பேசியிருக்கணும், நான் பேசியிருந்தா அவன் மனசு மாறி இருக்கும்ல, அந்த பொண்ணே அவனை பார்த்து புள்ளி பண்ணியிருந்தா கூட நான் அவனோட பொறுமை பேசியிருந்துருக்கணும். இங்கே பாடுறா மற்றவங்க சொல்கிற நீ கேட்காத, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, நீ அக்லின்னு சொல்லியிருந்துருக்கணும், ஆனால் அவன் அதில் தான் ட்ரிகர் ஆகி அந்த பொண்ணை கொண்டிருக்கான், நான் தான் கண்டுக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அதுலேயும் முக்கியமாக என் பையன் என்கிட்ட பேசுனது, அவன் கடைசி இந்த ரூமில் தானே இருந்தான், இங்கேருந்து போகிறது ஸ்டேஷன் வரைக்குமே என்கிட்ட சொல்லிட்டே இருந்தான், அப்பா நான் அதை பண்ணவே இல்லைப்பா, நான் அதை பண்ண போல சொல்லிட்டே இருந்தேன், நானுமே சொன்னது கேட்டு முழுசாக நம்பிட்டேன், இதுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் சரி என் பையனை காப்பாற்றணும்னு பிடிவாதமாக இருந்தேன், ஆனால் அவங்க என்கிட்ட அந்த கிளிப்பை போட்டு காமிச்சாங்க, அதை பார்த்த உடனே என் மனசு உடஞ்சி போச்சு, என் பையனை அந்த மாதிரி பண்ணா ಎಷ್ಟು சின்னதாக ஒரு கோவத்தில் ஒரு பொண்ணு கொள்ளுக்கு போயிட்டானா, இதை பார்த்தோன்னா தாங்க முடியல, அப்போ என் பையனை பார்க்க முட்டை தான் இப்போ வரைக்கும் பார்க்கல, என் பையன் எந்த மாதிரி பண்ணா நான் ஒழுங்காக வளர்க்க மாட்டேன்னா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு அந்த அப்போ தேம்பி எழுதிட்டு இருப்பாரு. கரெக்டாக அப்போதைக்கு அவங்க பொண்ணு அங்கே வருவா, அவரு எதுவும் நடக்காத மாதிரி கண்ணை தொடச்சிட்டு என்னம்மா ரெடி ஆகிட்டியா, சரி கிளம்புங்க, நான் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்கிறப்ப இல்லைப்பா அதெல்லாம் தேவை கிடையாது, நம்ம இப்போ எங்கேயாவது வெளியே போனோம்னா பிரச்சனை தான் வரும், திரும்ப அந்த பசங்க வருவாங்க நீ கோவமாவீங்க, அது பேசாமல் நம்ம வீட்டில் இருக்கலாம், ஜாலியாக டிவியில் படம் போட்டு ஃபேமிலியை பார்க்கலாம், நான் பாப்கார்ன் பண்ண போகிறேன் நீங்களும் வரீங்கன்னு கேட்டால் ஆமாம்மா அதுவும் கரெக்டு தான், சரி வாங்க கிச்சனுக்கு போகுன்னு சொல்லி அந்த அப்பா வரதான் இருப்பாரா, ஆனால் அந்த அம்மா சமாதானமாக்கி இங்கே பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி பர்த்டே பாய் நீங்கள்
வேலை பார்க்கக்கூடாது, நீங்கள் அமைதியாக பயிர் ரூமில் உட்காந்துருங்க, நான் அப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா பொண்ணு வந்து கிளம்பி போயிடுவாங்களா. இவர் அமைதியாக அவன் பையன் கட்டில் உட்காந்துருப்பாரு. அப்போ அந்த கட்டிலில் பார்த்தா ஒரு பொம்மை இருக்கும். சொல்லப்போனால் அந்த அப்பா மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது, இவங்க பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு ரொம்ப மெச்சூராக இருக்கா, தப்பா சோகமாக இருந்தப்போ கூட அது ரொம்ப ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த பொண்ணு வளர்த்த மாதிரி அந்த பையனை வளர்த்தோம், அந்த பையனை மட்டும் நம்மளோட கண்டுக்காம மட்டும் அவன் இந்த மாதிரி மறதுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்லி ரொம்ப கில்ட்டாக இருக்கும். அப்போ அந்த கட்டிலில் அவன் யூஸ் பண்ண ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மையை பார்த்துட்டு, சாரா ஜேமி என்னை மன்னிச்சிடுறா, நான் உனக்கு கண்டுக்காம விட்டேன், ஒரு அப்பாவும் நான் வளர்க்குறனா தோற்று போயிட்டேன், என்னை மன்னிச்சுன்னு சொல்லி கதை எழுதிட்டு இருப்பார். சரி, அந்த பொம்மையை கட்டில் வச்சுட்டு அவர் பாட்டு கீழே இறங்கி போவார். இதோட இந்த எபிசோட் 4 முடியுது. அடலசங்க சீரிஸ் முடியுது. சீரியஸ்லி ஒரு டெரிஃபிக்கான சீரிஸு. யூஸ்வலாக இந்த மாதிரி க்ரைம் சீரிஸ் எல்லாமே பரபரப்பாக போன நினைப்பாங்க. ஆனால் இது எல்லாமே உளவியல் பேஸ் பண்ணது. ஒரு அடலசன் ஏஜில் இருக்க ஒரு பையன் பியூட்டி என்ன மாதிரி பார்க்குறான், நம்ம அழகாலன்னா சொசைட்டி நம்மளை மதிக்காது, ஒரு பொண்ணு இந்த மாதிரி இருக்கா, நம்மள ஏதாவது புள்ளி பண்ணால் அவளை கொலை கூட செய்யலாம், அவள் தப்பான பொண்ணுன்னு ஒரு புண்பத்து உருவாக்கி வச்சிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணு பலி ஆகிட்டான். இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக தெளிவாக காமிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் சீரிஸில் பேரண்டிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும். எல்லா அப்பாக்களுக்குமே பசங்க பெஸ்ட்னு நினைப்பாங்க. இந்த சீரிஸில் கூட தப்புன்னு இருக்க மாட்டான், அவளை கொலை பண்ணி வாய்ப்பு நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் பையன் தப்புன்னு இருக்கான்னு தெரிஞ்சோடனே அந்த அப்பாவோட தாங்க முடியாமல் இருக்கும். இதுதான் ஒரு உண்மையான ரியாலிட்டி. நம்ம எவ்வளோ பேர் நல்லா அப்பா கூட இருக்கலாம், நம்ம பையனும் தப்புன்னு வாய்ப்பு இருக்குது. இதுதான் உண்மை. இந்த சீரிஸ்லேயே பார்த்தா லூக்கு ஒரு பர்சன் அமைச்சிருப்பாங்க. அவருக்கு கிட்டத்தட்ட ஜேமி அப்பா மாதிரி தான். அவரு பையன்கிட்ட பேசாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பார். ஆனால் கடைசியில் அவர் புரிஞ்சுக்குவார், மேபி நாளைக்கு நம்ம பையன் வந்து ஒரு மாறலாம்ல, அவங்ககிட்ட மனசு பேசணும்னு சொல்லி கடைசி பேசியிருப்பார். இதுதான் பேரண்டிங். இந்த வயசில் இருக்கிற பசங்களுக்கு எது நல்லது எது கட்டுன்னு தெரியாது. ஸோ ஒரு அப்பாவை நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். இதுதான் சீரிஸ் சொல்ல ஒரு விஷயம். அதுபோல் இந்த சீரிஸ் ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ண கிடையாது. ஆனால் ட்ரூ ஸ்டோரியிலேருந்து இன்ஸ்பயர் எடுத்திருப்பாங்க. கரெக்டாக 2021 நவம்பர் 25 ஆவா ஒயிட்னு ஒரு 14 வயசு பொண்ணை 12 வயசு பையன் கத்தியில் குத்தி சாப்பிடிச்சிருப்பான். அந்த பையன் இப்போதைக்கு ஜெயிலில் இருக்கான். அந்த கேஸ் இன்ஸ்பயர் பண்ணி தான் இது படம் எடுத்திருப்பாரு. இந்த மாதிரி பசங்க உளவியல் எந்த மாதிரி இருக்கும் அதை காட்டுறதுக்காக தான் சீரிஸ் இருக்கும். ஸோ இது தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ பார்க்க நினைக்கிறவங்க தாராளமாக பாருங்கள். சிங்கிள் டேக்கில் மேக்கிங் மாட்டி விட்டுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹார்ட் சப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.